வெள்ளையராட்சியை நீங்கள் பார்க்கிற பொழுது கூட 1913 தான் முசல்மான் வஃப் ஆக்ட் 1923 என்பது பிறகு வருகிறது. ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் இந்த வக்ஃபை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எப்படி கோயில் நிலங்கள் இருக்கோ இந்து சமநலத்துறை கீழே அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது அப்படின்னா நம்ம கோயில் நிலங்களை கோயில் கடவுளுக்காக கொடுத்தேன்னு சொல்லி அவங்க கொடுக்குறது. ஆமாம் ஆமாம். ஆனால் அங்கே இஸ்லாமில் பொறுத்தவரையே மார்க்கத்தில் வக்ஃப் என்பதே அல்லாவின் பெயரால் அல்லாவுக்கு வழங்கப்பட்டது தான். விருப்பு இல்லாமல் நீங்கள் இஸ்லாமிய திருமுறையை முறையாக படித்து பார்த்தால் எங்கெல்லாம் தொழுகை வற்புறுத்தப்படுகிறதோ அதுக்கு அடுத்து தானம் வற்புறுத்தப்படும். ஆனால் 100 ரூபாயில் 2 ரூபாய் 50 காசு உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் உதவக்கூடியவர்களாக நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். எடுத்த உடனே உங்கள் பார்வையில் வந்து நிற்கக்கூடியது என்னன்னா, இதில் முஸ்லீம் அல்லாதார் இந்த வக்ஃப் குழுவில் இடம்பெறுவது. அதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீமை போட்டால் போட்டீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முறைகள், இஸ்லாமியனுடைய வழிபாடுகள் இஸ்லாமியருக்கு வந்து நீங்களும் நான் எத்தனை முறை திருக்குரானை படித்தாலும் அவர்களுக்கு தெரியக்கூடிய அந்த ஆழ்ந்த அர்த்தம் முழுவதுமே உங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் எல்லா வகையிலும் இறங்கி முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியது காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறது என்று பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமையும் கிடையாது. இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கான சொத்து. அந்த சொத்து குறித்து நீங்கள் சில மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வருகிற பொழுது இஸ்லாமிய பெருமக்களிடம் நீங்கள் பரவலாக கலந்துரையாடல் செய்தீர்களா? அவரை கடுமையாக விமர்சனம் செய்தவர் அம்பேத்கரை போல இன்னொருவர் இந்தியாவில் கிடையாது. அந்த அம்பேத்கரை இந்த தேசத்தினுடைய பிரதமர் பட்டியலை தயாரிக்கிற பொழுது ஜவஹர்லால் நேரு அதில் அம்பேத்கர் நிச்சயமாக அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தியவர் காந்தி. இல்லை, இப்போ தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அது ஒன்றுமே கிடையாது, ஒரு நாள் செய்தியாக முடியும். இதை வாக்கு அரசியலாக பார்க்காமல் எல்லா மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் அவரவர் உரிமையில் அடுத்தவன் மூக்கை நீட்டாமல் இருப்பதுதான் இந்திய ஒருமைப்பாட்டை காப்பதற்கான அடிப்படை தன்மை என்ற புரிதலோடு நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டும். கஷ்யப்னு சொல்லிட்டு பாராளுமன்ற செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர். நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சஸ் அதை முழுவதுமாக கிடைக்கிற புத்தகம் போட்டிருக்காரு. நானும் அதில் தேடி தேடி பார்க்குறேன். இந்த தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு ஆள் கிடையாது. பெரும்பான்மையாக அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த வக்ஃபில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான செய்திகள் திருத்தப்பட வேண்டும் என்பதில் நான் அவர்களோடு நிற்கிறேன். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 76670088. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு மீண்டும் இணைகிறார் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழிவர்மன். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஊடகமாக செயல்படுவதனால நேர்காணல் நடத்துகிற பொழுது எந்த வகையிலும் காயப்படுத்தாமல் ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோட கேள்விகளை கேட்பதனால உங்களிடம் நான் நேர்காணல் தருவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அண்மையில் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவங்கள்ட்ட நான் பேச விரும்பினேன். ஸோ அந்த அடிப்படையில் முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வு அதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது விளிம்பு நிலை மற்றும் சிறுபான்மை சமூகத்தை தொடர்ச்சியாக அரவணைக்கும் நோக்கோடு இயங்கி வரக்கூடிய ஒரு நபர் நீங்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படும் பொருளாக இருப்பது வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறது 2 அவைகளிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு, அதாவது எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆதரவு அதிகமாக இருந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு சட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
தமிழக எம்பிக்கள் தொடர்ச்சி எதிர்த்திருக்கிறாங்க, கேரளாவில் சில எம்பிக்கள் எதிர்த்திருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு வக்ஃப் தொடக்கம் தொட்டு இன்று வரையில் அதனுடைய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும். இது கோரி முகமது காலத்தில் பிருத்திவிராஜை தோற்கடித்து அவர்கள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி உருவாக்கப்படுகிற சூழலில் அப்பொழுது 2 கிராமங்களை கோரி முகமது வக்ஃபாக கொடுத்தார். அது முழுக்க இந்த வக்ஃப் என்பது அப்பொழுதுதான் தொடங்கியது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து வந்த சுல்தான்கள் வரிசையாக இஸ்லாமிய பெருமக்களுடைய நலன்களுக்காக இந்த வக்ஃப் முறையை மேலும் விரிவுபடுத்தினார்கள். வெள்ளையராட்சியை நீங்கள் பார்க்கிற பொழுது கூட 1913 தான் முசல்மான் வக்ஃப் ஆக்ட் 1923 என்பது பிறகு வருகிறது. ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் இந்த வக்ஃபை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, வெள்ளையராட்சியே இது ஒரு தேவையற்ற செயல் என்று அவர்கள் பிரிவி கவுன்சில் வரையில் அதை முயன்று இதற்கு மாறான கருத்தை தான் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதையும் மீறி பிறகு 1923 இந்த வக்ஃப் சட்டம் உருவானது. இந்த சட்டத்தினுடைய நோக்கமே வக்ஃப் சொத்துக்களை எப்படி நிர்வகிப்பது, எப்படி பராமரிப்பது, இப்படி நல்ல நோக்கம், எப்படி பேணி பாதுகாப்பது அப்படிங்கிறது தான். அது வக்ஃப் என்பது வேறொன்றும் இல்லை, இறைவனுக்கு வழங்கப்படுகிற சொத்து. இப்போ எப்படி கோயில் நிலங்கள் இருக்கோ இந்து சமநலத்துறை கீழே அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது அப்படின்னா நம்ம கோயில் நிலங்களை கோயில் கடவுளுக்காக கொடுத்தேன்னு சொல்லி அவங்க கொடுக்கறது இல்லை. ஆமாம் ஆமாம். ஆனால் அங்கே இஸ்லாமில் பொறுத்தவரையில் மார்க்கத்தில் வக்ஃப் என்பதே அல்லாவின் பெயரால் அல்லாவுக்கு வழங்கப்பட்டது தான். ஓகே ஓகே. நீங்கள் ஒன்றை பார்க்கணும், விருப்பு இல்லாமல் நீங்கள் இஸ்லாமிய திருமுறையை முறையாக படித்து பார்த்தால் எங்கெல்லாம் தொழுகை வற்புறுத்தப்படுகிறதோ அதுக்கு அடுத்து தானம் வற்புறுத்தப்படும். தானம் என்பது மிக முக்கியமான கடமை. அது நீங்கள் 5 மார்க்க கடமைகள் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கிறது. அந்த 5 மார்க்க கடமைகளில் 4வது மார்க்க கடமையாக இருப்பதே இப்படி தானங்களை வழங்கக்கூடிய ஜக்காத் என்று பெயர். 100 ரூபாய் நீங்கள் சம்பாதித்தால் 97 ரூபாய் 50 காசு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் 100 ரூபாயில் 2 ரூபாய் 50 காசு உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் உதவக்கூடியவர்களாக நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். இந்த 2 ரூபாய் 50 காசு, அந்த 2.5% என்பது மார்க்கத்தின் மிக முக்கியமான 4வது கட்டளை அது. ஓகே. அதனால் தானம் வழங்குவது இஸ்லாமியர்களுடைய மார்க்கத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருப்பதனால் இந்த வக்ஃப் இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தால் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் இந்த வக்ஃப் கிடையாது. ஓகே. குறிப்பாக சிரியா, லெபனான் போன்ற எகிப்து போன்ற நாடுகள், இஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளிலேயே வக்ஃப் என்ற அமைப்பே கிடையாது. இந்த இடத்துல தான் அந்த வக்ஃப் கோரி முகமது காலத்திலிருந்து புறப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தா இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 9 லட்சம் சொத்துக்கள் இந்த வக்ஃபுக்கு இருக்கிறது. இந்தியா முழுவதுமே 9 லட்சம், அதாவது 8.7 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 8,70,000 ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் இதற்காக இருக்கிறது. ஓகே. இதில் 9,04,000 ஏக்கர் நிலங்கள் இந்த வக்ஃபுக்குள் இருக்கிறது. 9,04,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. அப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே இராணுவத்துறைக்கு அடுத்து ரயில்வே துறைக்கு அடுத்து இந்த வக்ஃபுக்கு தான் மிக அதிகமான நிலங்கள் இருக்கின்றன. அவற்றின் மீது இந்த வக்ஃபுக்கு உரிமை இருக்கிறது. ஓகே. எனவே இவ்வளவு பரந்துபட்ட நிலங்களை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த வக்ஃபில் ஊழல் நடந்துவிடக்கூடாது, முறைகேடுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றல்ல
அடிக்கடி இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நான் விரிவாக ஒவ்வொன்றாக நான் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் அதிகமாகும். புரியுதுங்களா? அதில் 1954 நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வந்த வக்ஃப் சட்டமே, அந்த சட்டத்துடைய மிக முக்கியமான விஷயமே டு ரெகுலேட் அண்ட் மேனேஜ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே. வக்ஃபினுடைய சொத்துக்களை முறையாக பராமரிப்பது, அதை முறைப்படுத்துவது. இதற்காக தான் 1984 அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. பிறகு அதுக்கப்புறம் 1995 அது இன்னும் கூர்மைப்படுத்தப்படுகிறது. இப்படி அடிக்கடி நடந்திருக்கு. இதுதான் புதுசு இல்லை. இங்கே இந்த 2025 வக்ஃப் சட்டத்தில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன? டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. ஆமாம். ஏன்னா இது கர்நாடகாவில் வக்ஃப் ஊழல் பெரிதாக விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இதனுடைய நிர்வாக சீர்கேடுகள், முறைகேடுகள் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுதான் இதற்குள்ள கையை வைக்க வேண்டும் என்று இந்த மோடி அரசு தன் பார்வையை திருப்புகிறது. இதில் என்ன அவர்கள் மேலெழுந்த வாரியாக சொல்லுகிற பொழுது, நாங்கள் வெளிப்படைத்தன்மை இதில் இருப்பதற்காக இந்த சட்டம் 2025 சட்ட திருத்தத்தின் அடிப்படை நோக்கமே இவ்வளவு பரந்துபட்ட நிலங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமாக நோக்கம் முன்னெடுத்து சொல்வது. சரி, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் பிரச்சனை, மாற்றுக்கருத்தே கிடையாது. இல்லை, இது முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் எடுத்த உடனே உங்கள் பார்வையில் நிற்கக்கூடியது என்னன்னா, இதில் முஸ்லீம் அல்லாதார் இந்த வக்ஃப் குழுவில் இடம்பெறுவது தான். அதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீமை போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஓகே. நான் கேட்பது, இது முஸ்லீம்களுக்கான சொத்து, அல்லாவின் பெயரால் அவர்கள் வழங்குகிற சொத்து. அந்த முஸ்லீம்களுக்கான சொத்து முஸ்லீம்களில் உள்ள ஏழைகள், முஸ்லீம்களில் கீழ்நிலையில் எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் வாடிக்கொண்டிருப்பவர்கள், முஸ்லீம்களிலே பெரும்பாலும் நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களிலெல்லாம் பார்த்தால் இஸ்லாமிய பெருமக்கள் வளமாக வாழ்வதாக நீங்கள் சொல்லவே முடியாது. இல்லை, அதான் இந்த அமைச்சர் சொல்கிறாருல்ல, கிரண் ரிஜிஜு, இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் இஸ்லாமியர்கள் ஏழையாக இருக்கிறாங்க, ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் இதில் உள்ள எப்பொழுதுமே ஒரு சட்டத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ், சாதக பாதகங்களை சேர்த்து அலசி பார்க்கணும். ஓகே, நீங்கள் சொல்வது சரி. இது முறையாக இவ்வளவு பரந்துபட்ட சொத்து இருக்கிற பொழுது ஏன் இஸ்லாமியர்கள் ஏழ்மை நிலையில் வாடுகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி நியாயமானது. நான் கேட்பது, இஸ்லாமியர்களுக்கான சொத்து, அது இஸ்லாமியர்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த தமிழ்நாட்டிலேயே இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1925 நீதி கட்சி காலத்தில் வந்தது. ஆமாம், புரிகிறதா? அப்போ நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்து ரிலீஜியஸ் ஆக்டினுடைய நோக்கம் என்ன? தனியார்கள் கோவில் சொத்துக்களை சூறையாடுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த அறநிலையத்துறை என்பது கொண்டு வரப்பட்டது இல்லையா? அது அரசு இந்த அறநிலையத்துறையின் மூலமாக கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது தான் அதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அறநிலையத்துறைக்குள்ளே இன்றைக்கு கட்டுக்கடங்காத ஊழல்கள் நடக்கின்றன, எத்தனையோ தவறுகள் நடக்கின்றன, அது வேற. நான் கேட்பது, இந்த அறநிலையத்துறையில் நீங்கள் ஒரு 2 இஸ்லாமியர்கள் 2 கிறித்துவர்கள் குழுவில் இருப்பது என்று உங்களால் சொல்ல நீங்கள் நினைத்து பார்ப்பீங்களா? ஓகே, முடியாது, வாய்ப்பில்லை. நான் கேட்பது இதுதான். நீங்கள் இன்றைக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது, அந்த தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீம்கள் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்வீர்களா? ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அதே தான் இதுவும். நீங்கள் ஒரே அளவுகோலை வைத்து எல்லாவற்றையும் வளர்ந்து பாருங்கள். இல்லை, இது அமல்படுத்துற இடத்துல தான் இருக்கிறாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் டேபிளில் இருப்பாங்க. குறிப்பாக டேபிளில் இருந்தால் என்னன்ற நான் இல்லை, ஒரு இஸ்லாமியருடைய வழி ஒரு இஸ்லாமியருக்கு தான் தெரியணுமா? ஒரு இந்துவுக்கு தெரியக்கூடாது? இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முறைகள், இஸ்லாமியனுடைய வழிபாடுகள் இஸ்லாமியருக்கு தான் தெரியும். ஓகே, நீங்களும் நானும் எத்தனை முறை திருக்குரானை படித்தாலும் அவர்களுக்கு தெரியக்கூடிய அந்த ஆழ்ந்த அர்த்தம் முழுவதுமே உங்களுக்கு தெரியாது. ஓகே, புரிகிறதா? அதனால் ஒரு சாதாரண இஸ்லாமியனே திருமறையில் உள்ள அனைத்தையும் அதில் பல ஒப்புரைகள், இப்போ நபிகள் நாயகம்
அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் சொன்ன செய்திகள் குறித்து அது தனியாக ஹதீஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திருமறைக்குள்ளே போனால் நபிகள் நாயகம் சொன்னதாக ஒன்றையும் பார்க்க முடியாது. நபிகளார் வாய் வழியாக இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள் மட்டும்தான் திருமறையாக இருக்கும். சரி, நபிகளார் சாதாரணமாக தோழர்களிடம் சொல்வது, நபிகளாருடைய வாழ்க்கை முறை, இவற்றை பற்றியெல்லாம் மார்க்கத்தில் குர்ஆன் இல்லாது. அது ஹதீஸ்னு தனியாகவே இருக்கிறது. இவற்றையெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நுண்மான் நுழைபுலம் என்று நம்ம தமிழில் சொல்றோமே, அது ஒரு இஸ்லாமியருக்கு இருப்பது போல் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இது மேலிருந்து வாரியாக நான் சொல்வது என்னன்னா, இதற்கு முன்பே நீங்கள் 1995 வக்ஃப் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. வக்ஃப் சட்டம் நீங்கள் 1913 தான் முதல்ல வக்ஃப் தொடங்கப்படுகிறது. பிறகு 1923 வக்ஃப் சட்டம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் வரிசையாக பார்த்தால் அடுத்தடுத்து சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது இவர்கள் அமித்ஷா பேசும்போது என்ன சொல்கிறார், நாங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2013 அவசரமாக நீங்கள் இந்த வக்ஃப் சட்டத்தை திருத்தினீங்க. அப்படி திருத்தி டெல்லிக்குள்ளேயே ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கட்டிடங்களை எல்லாம் பூரண உரிமையோடு நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கிவிட்டீர்கள் என்று சொல்கிறார். சரி, அது அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக நடத்திய நாடகம் என்று நாம் வைத்துக்கொள்வோம். என்னை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் எல்லா வகையிலும் இறங்கி முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியது காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறது என்று பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமையும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2025 நீங்கள் நல்ல நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இராணுவத்திற்கு அடுத்து இந்தியன் ரயில்வேவுக்கு அடுத்து மிக பரந்துபட்ட நிலங்களை வைத்திருக்கிற இந்த வக்ஃப் பராமரிப்பதில் முறைகேடு கூடாது, ஊழல் கூடாது, சீர்கேடு கூடாது என்று நீங்கள் சிறப்பாக சிந்தித்து இவற்றை கொண்டு வந்ததாக வைத்துக்கொள்வோம். முதல் விஷயம் அவர்கள் சொல்வதே என்னன்னா, நீங்கள் இந்த மத அடிப்படையில் உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 29, இது மாதிரி இந்த 14, 25, 26, 29 ஆர்டிகல் பூரா படித்து பாருங்கள். மத உரிமைகளில் நீங்கள் மூக்கை நீட்ட முடியாது. அது ஒரு இஸ்லாமியருக்கு மட்டுமா, கிறிஸ்துவருக்கு மட்டும், இந்துக்களுக்கு மட்டும். அப்போ இந்த மத உரிமைகள் நீங்கள் ஏன் மூக்கை நீட்டுறீங்க என்பதுக்கு எந்த இடம் இடிக்குதுன்னா, நீங்கள் நான் முஸ்லீமை அதில் இடம்பெற செய்கிற பொழுது அது நிச்சயமாக ஒரு இடர்பாடை உருவாக்குறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கொண்டு வருவது இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிற அந்த வக்ஃப் முறைகேடு. தமிழ்நாட்டிலேயே வக்ஃப் முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. இப்பயும் அது ஏராளமான பிரச்சனை இருக்கு. ஆனால் இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கான சொத்து. அந்த சொத்து குறித்து நீங்கள் சில மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வருகிற பொழுது இஸ்லாமிய பெருமக்களிடம் நீங்கள் பரவலாக கலந்துரையாடல் செய்தீர்களா? இல்லை, செய்யாமலே கொண்டு வந்திருப்பாங்க. செய்யாமல நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு பேசுவதனால பயன் இல்லை. நீங்கள் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியருக்கும் உண்டான ஒரு ஆக்ட் தானே இது. ஆமாம், நீங்கள் பரவலாகவே இதற்காக நீங்கள் இது என்ன 2025 இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலேயே இந்த வக்ஃப் சட்டம் திருத்தப்படவில்லை என்றால் கிழக்கே ஒதுக்கிற சூரியன் மேற்க போய்விடுமா? இரவோடு இந்த மாநிலங்கள் நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு பண்ணால் மட்டும் இப்போ என்ன ஆகிட போகிறது? திருத்தணும், நேரம் எடுத்துக்கங்க. நான் அதுதான் திரும்ப சொல்லுவேன், காந்தி எந்த முரண்பாட்டையும் உரையாடல்களின் மூலமாகத்தான் தீர்க்க முயன்றார். ஜின்னாவுக்கும் அவருக்கும் இருந்த முரண்பாட்டுக்கு தேடி தேடி ஜின்னாவின் வீட்டிற்கு போய் ஜின்னாவின் தோள்களில் கை போட்டு என்னுடைய சகோதரரே என்று பேசி அவர் முரண்பாடுகளை தீர்க்க முனைந்தார். அவரை கடுமையாக விமர்சனம் செய்தவர் அம்பேத்கரை போல இன்னொருவர் இந்தியாவில் கிடையாது. அந்த அம்பேத்கரை இந்த தேசத்தினுடைய பிரதமர் பட்டியலை தயாரிக்கிற பொழுது ஜவஹர்லால் நேரு, அதில் அம்பேத்கர் நிச்சயமாக அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தியவர் காந்தி. புரியுதுங்களா? அப்போது தன்னை வட்டமேஜை மாநாட்டில் நேருக்கு நேராகவே வெள்ளையர்கள் முன்னால் மகாத்மா காந்தியை மிக மோசமாக தாக்கி விமர்சனங்களை வைத்தவர் தான் அம்பேத்கர். ஆனால் அதையெல்லாம் காந்தி கருத்தில் கொள்ளவில்லை.
அந்த அம்பேத்கருடைய அறிவாற்றல் இந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும் என்று நினைத்தார். அதுபோல் உரையாடல்கள் தான். பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் உரையாடல் நிகழ வேண்டும். நீங்கள் பரந்துபட்ட இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் கலந்து பேசி அவர்கள் கருத்தறிந்திருந்தால் இதில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தான். இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறார், இதில் எங்களுக்கு என்ன இருக்குது, மாநிலங்கள் தான், மாநிலத்தில் வக்பு போர்டு தான் பண்ண போகிறாங்க. எங்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் அதிகாரமும் இல்லை. இது முழுக்க முழுக்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுக்கானது அப்படின்றீங்க. அந்த வக்ஃப் போர்டு மாநிலத்தில் வந்து கையாளுவது எது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கலெக்டர், ஆமாம், மாவட்ட ஆட்சியரிடம் தான் அது போய் நிற்கிறது. அப்போ பியூரோக்ரசி ஏற்கனவே வந்து நீங்கள் அதிகார வர்க்கம் என்பதே விரைந்து செயல்படாமல் ரெட்டேபிசம் என்கிற ஒன்றுக்கு ஆளாகிவிட்ட நிலை நாம் நேரடியாக பார்க்குறோம். அதனால் எந்த விதமான ஒரு சட்ட முரண் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ உடனே தீர்ப்பதற்கு இந்த கலெக்டர் அலுவலகத்தை நம்பிக்கொண்டு இருப்பது என்பது அவ்வளோ இயலாது. அதனால் இதில் முக்கியமான விஷயங்கள் தான். நீங்கள் 1-2 பெண்களை நீங்கள் இதில் சேர்த்திருக்கீங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். இஸ்லாமியர்கள் பல பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து நீங்கள் இந்த வக்ஃப் அமைப்புக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள், அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நான் இந்த 2 அம்சங்களை பாராட்டுகிறேன். பெண்களுக்கு 2 இடம் கொடுப்பது, எல்லா இஸ்லாமிய பிரிவுகளையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது சரி. ஆனால் 2 விஷயம் என்னென்னா, இதில் நான் முஸ்லீம் இடம் பெறுவது எந்த வகையிலும் சரியானது இல்லை. இதை இப்போது வந்து சட்டம் ஆயிடுச்சு. ஆமாம். இனி இன்னொரு ஆட்சி வந்து பிஜேபி அல்லாமல் ஒரு ஆட்சி வந்து, ஏன்னா இதுவரையுமே தொடர்ந்து சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கு, நாளை ஒரு சட்ட திருத்தம் வரலாம். இல்லை, இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அது ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் செய்தியாக முடிஞ்சு போகும். இதிலேயே வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வக்ஃப் போர்டில் உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் மேலில் ஒரு ட்ரிபியூனல் அமைக்கிறான். அது ஒரு ட்ரிபியூனல் இருக்கு, அந்த ட்ரிபியூனலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே. அதை வந்து 90 நாட்கள் அதற்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, அதற்கு நீங்கள் 90 நாட்களில் நீங்கள் போகலாம், தீர்வு காணலாம். ஆனால் இதற்கு முன்னே இருந்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீதிமன்றமே மூக்க நீட்ட முடியாத அளவுக்கு தான் கடுமையாகத்தான் மன்மோகன் சிங் காலத்தில் வரைக்கும் ஆட்சி இருந்திருக்கு. அதனால் இப்பொழுது நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா, அதாவது இதை வாக்கு அரசியலாக பார்க்காமல் எல்லா மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் அவரவர் உரிமையில் அடுத்தவன் மூக்கை நீட்டாமல் இருப்பதுதான் இந்திய ஒருமைப்பாட்டை காப்பதற்கான அடிப்படை தன்மை என்ற புரிதலோடு நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டும். எனவே நீங்கள் இந்த வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீர்களா, தமிழறிவு மணியன் வரவேற்கிறான். இதில் நீ முறைகேடுகள் சீர்கேடுகள் அனைத்தும் களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வந்தீர்களா, தமிழறிவு மணியன் வரவேற்கிறான். ஆனால் இதில் தேவையில்லாமல் 2 முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் மத்திய குழுவிலும் மாநில குழுவிலும், மத்திய வக்ஃப் குழுவிலையும் 2 பேர் மாநிலத்தில், இது எதற்கு என்று நான் கேட்கிறேன். இதில் தான் உள்நோக்கம் இருக்க போதா பிஜேபிக்கு? இது உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியே வேண்டாம். இதில் என்னன்னா, இதை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா என்பதுதான் கேள்வி. இது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாதா? இந்த பிரச்சனை 2 நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வந்தால் இது எதிர்ப்பு வரும் என்று அவர்களுக்கு தெரியாதா? அந்த எதிர்ப்பு வரட்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தால் அது தவறு இல்லையா? அப்போ மத நல்லிணக்கம் எப்படி உருவாகும் இல்லையா? அதனால் இது இப்பொழுது வந்துடுச்சு. வந்ததே நான் திருத்தம் வரக்கூடாதுன்னு இல்லையே. அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்தாச்சு. மறுவாசிப்பு இதை மோடி அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா இதை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்பிக்கள் எல்லாருமே வந்து அதிமுக உட்பட வந்து மக்களவை மாநிலங்களோட எதிர்த்து தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஜி.கே. வாசன் ஐயாவை தவிர வேற யாருமே அதை ஆதரிக்கலை. டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு வந்து எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு வாக்கு அரசியல் இருக்கா, இல்லை இது உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கா? நான் சொல்வதனால் யாரும் வருத்தப்படக்கூடாது. இப்பொழுது இந்த வக்ஃப் சட்டம் வருகிறது, அதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதில் பல பேருக்கு இதில் உண்மையிலேயே வக்ஃப் சட்டம் என்றால் என்ன, இந்த வக்ஃப் சட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, ஏன் தொடங்கப்பட்டது,
இதில் வரக்கூடிய திருத்தங்கள் எந்த மாற்றத்தை உருவாக்குகின்றன என்று 100% விழுக்காடு தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டு இது இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள், நமக்கு இஸ்லாமியர் வாக்கு வேண்டும், அதற்காக நாம் எதிர்த்து குரல் கொடுப்போம். இதற்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நடப்பது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் தான். அது பிஜேபி தான் செய்கிறது என்று இண்டி கூட்டணி சொல்கிறது. இண்டி கூட்டணியும் பிஜேபி என்ன செய்து வாக்குகளை பெற பார்க்கிறதோ, முஸ்லீம் அல்லாத இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்கு அது எப்படி நீங்கள் முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலை நடத்துகிறதோ, அதுபோல இந்த இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் பரவலாக வாக்களிப்பார்கள். ஆனால் சிறுபான்மை மக்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து வாக்களிப்பதனால் அவர்களுடைய முதுகு தடவி கொடுப்பதற்கு என்னென்ன முடியுமோ அதை செய்வதுதான் தன்னுடைய வேலை என்று காங்கிரஸ் நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கிருந்து போகிறவர்கள்லாம் யார்? மதுலிமையா, ஜார்ஜ் பெர்னாண்டஸா, பூபேஷ் குப்தாவா, அசோக் மேத்தாவா? இவரெல்லாம் அவ்வளவு தூரம் தீவிரமாக ஆராய்ந்து அறிந்து. இந்த நேரத்தை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கஷ்யப்னு சொல்லிட்டு பாராளுமன்ற செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர். ஓகே. அவர் தன் அனுபவங்களை மையமாக வைத்து 1945 1949 1999 50 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சஸ், ஓகே, அதை முழுவதுமாக திரட்டி ஒரு புத்தகம் போட்டிருக்கார். நானும் அதில் தேடி தேடி பார்க்குறேன். இந்த தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு ஆள் கிடையாது. சி சுப்பிரமணியத்துடைய பேச்சு ஒன்று இருக்குது. அண்ணா கூட இல்லை. சி சுப்பிரமணியம் பேச்சு ஒன்று இருக்குது. அதுபோல் மோகன்குமார மங்கலத்துடைய பேச்சு ஒன்று இருக்குது. இதை தாண்டி ஒரு திமுக அது இது யாருடைய பேச்சும் கிடையாது. இப்போ நம்ம வைகோ பற்றியெல்லாம் பெருமையாக சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை. அவன் அதாவது மிக ஆழமாகவும் அடர்த்தியாகவும் பிரச்சனைகளை அலசி நாடாளுமன்றத்தின் தரம் உயர்கிறார் போல் பேசிய மகத்தான நாடாளுமன்றவாதிகள் ஒரு பட்டியலை போட்டு அந்த பட்டியலில் கொடுத்துருக்கான். அதெல்லாம் நீங்கள் பெர்னாண்டஸ் இருப்பார், மதுலிமையா இருப்பார், அசோக் மேத்தா இருப்பார். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோகியா இந்தியில் மட்டும்தான் பேசுவார். ஓகே. லோகியா அமெரிக்காவில் போய் படித்தார். ஆமாம், இங்கிலீஷில் பேசலாமே. அவர் இந்தியாவினுடைய அலுவல் மொழி இந்தி, அதனால் இந்தியில் தான் நான் பேசுவேன். அதை ஒரு முடிவாகவே வைத்திருந்தார். மறந்து இப்போ இங்கே நீங்கள் லோகியா கூட்டம் போட்டிங்கன்னா இந்தியில் தான் பேசுவார். ஓகே. அவர் இந்தியில் பேசியிருக்காரு. இதில் ஆங்கிலத்தில் பேசியதை மட்டும்தான் இவர்கள் அந்த காம்பிலேஷன், அந்த தொகுப்பு இருக்கு. அதில் அந்த காஷ்யப் முன்னூரில் என்ன எழுதுகிறாரு, இதில் மிக அற்புதமான உரைகளை லோகியா அந்த நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தியதால் இந்தியில் இருக்கிறது என்பதற்காக அதை நாங்கள் விட்டுவிட முடியாமல் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சேர்த்திருக்கிறோம்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் இங்கேருந்து ஒரு ஆள் அதை காணும். ஆனால் இதில் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ் சார், கையை தூக்குவதற்கும் கையை இறக்குவதற்கும் கூக்குரல் கொடுப்பதற்கும் கருப்பு பேட்ஜ் குத்துவதற்கும் வெளியே பதாகையோடு போஸ் கொடுப்பதற்கும் தானே தவிர எந்த பிரச்சனையில் இவர்களுக்கு ஆழ நீள அகலங்களை அப்படியே ஆழ்ந்து பார்த்து வெளிப்படுத்துகிற அறிவாற்றல் இருக்கிறது? நேற்று உருவான கட்சி தமிழக வெற்றிக் கழகம் கூட இன்னைக்கு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுக அப்படின்னு முழக்கங்கள் போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலாக அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலாக இருந்தால் அது மகிழ்ச்சிக்குரியதுன்னு தான் நான் சொல்வேன். ஓகே. ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் எந்த அடிப்படையிலும் சிறுபான்மை மக்களுடைய நலன்கள் பறிக்கப்படலாகாது, அவர்கள் உணர்வுகள் காயப்படுத்தப்படக்கூடாது. நான் சொல்வது என்னென்னா, அடிக்கடி நான் இந்த 55 ஆண்டுகளில் நான் திரும்ப குறிப்பிட்டிருக்கேன். ஒரு கிராமத்தில் 100 மக்கள் இருக்கிறார்கள். 100 மக்களில் 90 பேர் இந்துக்கள், 8 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்துவர்கள் என்கிற நிலையில் ஐயோ 90 பேர் இந்துக்களாக இருக்கிறார்கள், இவர்களால் சிறுபான்மையாக 8 பேராக இருக்கிற நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து நேருமோ, 2 பேராக இருக்கிற கிறிஸ்துவர்கள் நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து நேருமோ என்று அஞ்சி வாழ்ந்தால் அது நாகரிக சமுதாயத்தின் நல்லடையாளம் இல்லை. இந்த 90 பேரும் அந்த 8 இஸ்லாமியரையும் 2 கிறிஸ்துவரையும் ஆரத்தழுவி அரவணைத்து, இங்கே மத வேற்றுமையே கிடையாது, இங்கே இருக்கின்ற நாம் 100 பேர்
இதில் 90+8+2 என்கிற வேறுபாடே கிடையாது. நாம் அனைவரும் 100 பேர், ஒரு குரல், ஓர் உணர்வு, ஒருமித்த நடவடிக்கை. அப்படி இருப்பதற்கு தான் உண்மையான நாகரிக சமுதாயம். அதை வளர்த்தெடுப்பதற்கு இந்த அரசியல் உலகத்தில் யாரும் இன்றைக்கு இல்லை. பிரித்து அவர்களை தனித்தனியாக சிதைத்து அவற்றின் மூலம் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கே வியூகங்கள் அமைக்கப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வாக்கு வங்கிக்காகவோ இல்லை வேறு எந்த காரணத்துக்காகவோ சொன்னாலும் நான் இது முழுமையாக இந்த பெரும்பான்மையாக நல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த வக்ஃபில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான செய்திகள் திருத்தப்பட வேண்டும் என்பதில் நான் அவர்களோடு நிற்கிறேன்.